மனோவை தேடி தான் வந்தாங்க. நைட்டு பூரா இங்கேயே இருக்கோன்னு சொன்னாங்க. நான் வீடு முழுக்க சுற்றுன்னு காட்டின அப்புறமும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இப்போ தான் போகிறாங்க. ஹலோ ஹலோ சச்சு, நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி ஒன்று பேசணும். கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரீங்களா? எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? ஃபோன்லயே சொல்லு. ஃபோன்ல சொல்ற விஷயம் இல்ல, நேர்ல தான் வரணும். 4 o'clock ஹாஸ்பிட்டல் கேண்டீனுக்கு வந்துருங்க. ஓகே, அப்போ 4 மணிக்கு. பாய். அண்ணா, ஆர்யா செட்டி உங்க மேல காமிக்கிறது ஸ்டாக்ஹாம் சிம்டம். என்னது பேர் கூட வச்சிட்டீங்களா? அப்ப இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியுமா? இந்த லவ் பத்தி. டேய், ஸ்டாக்ஹாம் சிம்டம் என்னன்னா ஆஸ்டேஜுக்கு ரக்ஷகன் கொடுக்கற மரியாதை. அத காதல்னு கூட சொல்றதுக்கு என்ன சொல்லலாம். இருக்கு? அது காதல் தானே தானே. பாயமுர்ரா அண்ணா, இங்க பாருங்க, முளையிலேயே கிள்ளி போட்டுறணும். எதை முதல்லயே நிப்பாட்டணுன்ற. அது நிப்பாட்டுமா வேணாமான்னு சச்சியனை முடிவு பண்ணுவாரு. சச்சியனை ஒரு பொண்ணோட காதலை வேணான்னு மறுக்கிறது அது மிகப்பெரிய பாவம். நீ என்ன சொல்றன்னு உனக்கு புரியுதா? புரியாது உங்களுக்கு தான்டா. பொண்ணுங்களை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? சச்சியனை, ஆர்யா ஷெட்டி இங்க எதுக்கு வருது? அவ காதல சொல்றதுக்கு தானே. இதோ பாருங்க, இந்த சேர் கிட்ட வந்து அப்படியே உட்காந்து உங்க கண்ணை நேருக்கு நேரா பார்த்து அவ காதல சொல்லும் போது அவ கண்ணை நேருக்கு நேரா பார்த்து நீங்களும் சொல்லணும் ஐ லவ் யூன்னு. என்னால முடியாது, நான் சொல்ல மாட்டேன். அண்ணனை பத்தி தெரிஞ்சதா? கரெக்ட். அண்ணா ஹீரோ மாதிரி பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி என்ன அண்ணன் ஜீரோவா இருந்தாரா? சச்சனா, அந்த பொண்ணு வருது. அண்ணா, அந்த பொண்ணு உட்கார்ந்த உடனே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். அவ கண்ணை நேருக்கு நேரா பார்த்து எனக்கு தேவையில்லாத விஷயத்தை நான் பேச மாட்டேன். கண்ணை நேருக்கு நேரா பார்த்து அது ஒண்ணுதான் குறைச்சு தேவையில்லாம பேசிக்கிட்டு கம்முனுடா. பயந்துட்டீங்களா என்ன? இல்ல, இங்க தானே உட்காரணும். யாரு? நானா? இல்ல, நான் தான். எங்க உட்கார்ந்தா என்ன? எனக்கு பொண்ணுங்க கிட்ட பேசி பழக்கம் இல்ல. ஆக்சுவலி அன்னைக்கு நான் உங்களை கிட்னாப் பண்ணது என் தம்பியை காப்பாத்திக்கத்தான். உங்களுக்கு நடக்க கூடாதது நடந்துச்சுன்னா அந்த பழி என் தம்பி மேல தான் விழும். அதுக்கு தான் நான் வந்து காப்பாத்தினேன். மனோ பத்தி பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வேதாந்தம் கேட்டது எல்லாமே மனோ பத்தி மட்டும்தான். அந்த சம்பவம் நடக்கும்போது மனோ அங்க இருந்தானான்றது தான். நான் இல்லைன்னு எத்தனையோ வாட்டி சொன்னேன். அப்ப கூட அவர் நம்பவே இல்லை. மனோவோட ஃபோன் என் வீட்டுல கிடைச்சது. உங்க தம்பி மேல உங்களுக்கு பாசம் அதிகம்னு தெரியும். அதனாலதான் இந்த போனை நான் வேதாந்தத்தை கிட்ட கொடுக்கல. என்னாச்சண்ணா? அண்ணே, நான் இப்போதான் டாய்லெட்குள்ள போனேன். நீங்க எப்போ வந்தீங்க? காலையில எல்லாரும் முன்னாடியும் கேட்க வேண்டாம்னு தான் விட்டுட்டேன். நீ நைட் எங்க போன? நைட் பெட்ரூம்ல நீ இல்ல, வெளியே உன் பைக்கும் இல்ல. போலீஸ் என்கொயரிக்கு வந்த டைம்ல நீ உள்ள இருந்த. நைட்டு எங்க போனன்னு சொல்லு. அதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க அந்த ஷெட்டி பொண்ணை எதுக்காக காப்பாத்த ட்ரை பண்றீங்க? அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவங்கள இல்ல, நான் உன்னை காப்பாத்த தான் அங்க போறேன். என்னையா? அந்த வேலை நான் செஞ்சேன்னு நினைக்கிறீங்களா அண்ணே? நீ யூஸ் பண்ற போன் அவளுக்கு அங்க கிடைச்சது. ஹலோ,
ஓகே சார். ஹலோ 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 எனிவன் ஹியர்? ஹலோ சச்சு, ஹாஸ்பிட்டல்ல ப்ரொடெக்ஷனுக்கு இருந்த எந்த போலீஸையுமே காணோம். டாக்டர் நர்ஸ் யாருமே இங்க இல்லவே இல்ல. யாரோ வேணுட்டே பிளான் பண்ண மாதிரியே இருக்கு. சரி, நான் உடனே அங்க வரேன். என்னாச்சுண்ணே? அண்ணா தான் ஃபோன் பண்றாரு, எடு. அண்ணா சொல்லுங்கண்ணா. சீக்கிரமா வாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த பொண்ணு ஃபோன் பண்ணா. அங்க ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அப்ப மனோ மனோ அங்கதான் இருக்கா. நம்ம என்ன போனோம்? போலீஸுங்க டாக்டருங்க இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? சரி, யாரும் வர வேண்டாம், நானே போய்க்கிறேன். வேண்டாண்ணா, நாங்க இப்பவே வந்துடும், நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. எங்க போறீங்க? ஷெட்டி பொண்ணை காப்பாத்த போறதா இருந்தா நான் உங்களை போக விட மாட்டேன். அவளை யாராவது கிட்னாப் பண்ணாங்கன்னா போலீஸ் அந்த பழிய தூக்கி உன் மேல போடுவாங்க. வழியே விடு. முடியாதுண்ணே. நான் இங்க தானே இருக்கேன். ஹாஸ்பிட்டல் மேல யாராவது அட்டாக் பண்ணா அந்த பழி ஏன் மேல எப்படி விடும்? உனக்கு போலீஸை பத்தி தெரியாது. என்ன போக விடு. இல்லண்ணே, நான் உங்களை போக விட மாட்டேன். அவங்க சாகிறது தான் கரெக்ட். அதனால எனக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை நான் பாத்துக்கிறேன். அண்ணே என்ன விடுங்க. அண்ணே என்ன விடுங்கன்னு சொல்றேன். அண்ணே இப்ப என்ன விட போறீங்களா இல்லையா? விடுங்க அண்ணே. இப்போ உங்களுக்கு ஜனனி முக்கியம் இல்லல்ல. எங்களை கொல்ல முயற்சி பண்ண அவனும் அவன் பொண்ணு தான் முக்கியமாயிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு நெருக்கமானதும் நாங்க தான் உங்களுக்கு தேவையில்லைன்னு ஆயிடுச்சுல. ஒரு நிமிஷம் நாங்க சொல்றத கேளுங்க. அண்ணே கதவை திறங்க. அண்ணே கதவை திறங்க ப்ளீஸ். அண்ணே கதவை திறக்க போறீங்களா இல்லையா? அண்ணே டேய், கதவை அவன் திறங்க. என்ன தப்பு பண்ணான்னு உள்ள வச்சு அண்ணே. கூட்டுறடா அவனை. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு நான் சொல்றேன்ப்பா. அண்ணனை ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு வந்தேன் பாரு, அதுதான் நான் செஞ்ச தப்பு. பயமுடுறா. அண்ணா சாரி. விஷ்ணு, அண்ணா நான் திரும்பி வர வரைக்கும் இவன் வெளியே போகாம பாத்துக்க.